மகர ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு அதிபதி, 3ஆம் பாவத்துக்கு அதிபதி, 7வது பாவத்தில் வருகிறார், உச்சம் பெறுகிறார். 7ஆம் பாவத்தில் வருகின்ற குரு பகவான் ராசியை பார்க்கிறார், 2ஆம் பாவத்தை பார்க்கிறார். 2ஆம் பாவத்தில் இப்பொழுது ராகு இருக்கார். ராகு இருந்தால் வீட்டில் சண்டை அதிகமாக இருக்குது. அந்த சண்டை இமீடியட்டாக கண்ட்ரோலில் வந்து சேரும். குரு மாறின உடனே வீட்டில் இருக்கிற சண்டைகள், விவாதங்கள், கஷ்டங்கள், உங்கள் மகன் உங்கள் பேச்சை கேட்கல, சண்டை நடந்து கொண்டு இருக்கு இல்லையா, இதெல்லாமே இப்போது கண்ட்ரோலில் வந்து சேர்ந்துடும். நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், புது வீட்டுக்கு போவீர்கள், திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு திருமணம் நடக்கும், வீட்டில் சுப காரியம் நடக்கும், சுப செலவுகள் நடக்கும், சந்தோஷம் இருக்கும், மனைவியின் உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும். இவ்வளோ நாளாக இருந்த கஷ்டங்கள் எல்லாமே குறையும் என்று சொல்வேன். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்கலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கீங்க, அரசியல்வாதிகளுக்கு ஒரு புது பதவி உயர்வு இருக்குது, அதனால் நல்ல லாபம் இருக்குது. சில பேர் வெளியே ஊரில் போய் அல்லது வெளியே டெஸ்டினேஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தையும் பெரிய பதவி வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கலைஞர்களுக்கு இந்த காலம் வந்து லாபத்தை உடனே யாத்திரைகள் காலம், யாத்திரைகள் உடன் லாபம் என்று சொல்லலாம். தைரியமாக இருக்குது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு வேலையில் ப்ரமோஷன், லாபம், பதவி உயர்வு எல்லாமே இருக்குது. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். தைரியமாக இருங்கள். ஆனால் கண்டிப்பாக படிக்கணும். நல்ல காலம் சொன்ன உடனே வீட்டில் தூங்கி இருந்தால் எப்படி ஆகும்? ஆகாது இல்லையா? நல்லா படிக்க வேண்டும். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது பொருள் கொண்டு வரும்போது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். ஏன்னெல்லாம் 2ஆம் பாவத்தில் ராகு இருக்குது, அது லீகலாக எடுத்துகிட்டு வரணும். இல்லீகல் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா யார் இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. அதுவும் இந்த நேரத்தில் ராகு 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது மகர ராசிக்காரருக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ள இது. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொன்னேன். மீண்டும் சொல்கிறேன், நல்ல காலம்தான். ஆனால் 7ஆம் பாவத்தில் குரு வரும்பொழுது சீக்கிரட்டு ரிலீவ் பண்ணாதீங்க, அதில் மாட்டிக்கொள்வீர்கள், பிரச்சனை உருவாக்கிவிடும். 7ஆம் பாவத்தில் குரு வரும்போது கணவனுடைய பேச்சை கேட்க வேண்டும். வீணாக யார் வெளியே மனிதனுடன் தொடர்பு வைக்கக்கூடாது, அல்லது பேர் கெட்டு போகும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கண்டிப்பாக விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வயதான அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் நோய் நொடி குறைஞ்சி சந்தோஷமான காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் பண்ணலாம்? பரிகாரம் ராகு பகவானின் பரிகாரம், துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும். தினமும் துர்கை கோயில் போயிட்டு வந்து அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வந்து சிவப்பு உணர்வு வச்சு பிரார்த்தனை செய்ய வேண்டும். தினமும் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்து கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.